வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை தருவதற்காக காத்திருக்கிறார் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு ஹரிஹரன். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய சந்தை எப்படி இருந்தது? முதல்ல அதை பற்றி சொல்லுங்க. நேற்று தங்கமும் வெள்ளியும் நல்ல வீழ்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் அந்த இறக்கத்துக்கு காரணம் என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறது அடிப்படையாக சொல்லக்கூடிய செய்தி. பட் டெக்னிக்கலாக அந்த சென்ற வாரம் நம்ம இதே நிகழ்ச்சி சொல்லியிருந்தோம். $1346 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அகைன் ஷார்ட் போனால் $1302 $1299 வரலாம்ட்டு 1308.50 வந்திருக்கு இப்ப. ஸோ இது ஓரளவுக்கு ஒரு ரீசனபிள் டவுன் ட்ரெண்ட் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினதாலையும் அதே மாதிரி இந்த $10 பில்லியன் குறைச்சதுனாலையும் பொருளாதாரம் சரியாக இருக்கின்ற ஒரு கெஸ்ட்ல டாலருக்கு முதலீடுகள் அதிகரிச்சு தங்கத்தில் குறைஞ்சி கோல்டு அண்ட் சில்வர் ஃபாலோ இருக்கு. இந்த அகைன் கச்சா எண்ணெய் இந்த உக்ரைன் பிரச்சனையால இன்னும் ஒரு சரியான ஒரு ட்ரெண்ட் இன்னும் ஃபார்ம் பண்ணாத சைட்வே மார்க்கெட்டாக தான் இருக்கு. ஈவன் கோல்டு அண்ட் சில்வரும் இப்போ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நான் சொன்னா உடனே இங்க செல்லிங் போகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அங்க எந்த அளவுக்கு இறங்குச்சோ அதுல ஒரு 70% இங்க ரூபாயின் மதிப்பு பலகீனமானதுனால அது பெரிய அளவு இங்க இறக்கத்தை கொடுக்கல. அதனால இந்திய சந்தையில பொறுத்தவரை முழுக்க இன்ட்ராடேவா அளவுகள் பார்த்து பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். அண்ட் தென் பேஸ் மெட்டல்ஸ் சைனீஸ் எக்கானமி ஸ்லோ டவுன் மார்க்கெட் சரியில்லை அப்படிங்கிறதுனால படிப்படியா பேஸ் மெட்டல்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டு இருக்குன்னா இது அப்படியே மேலும் தொடருமா அப்படிங்கிறது நம்ம சைனீஸ் மார்க்கெட் ஸ்லோ டவுனவே ஏதாவது ஒரு செய்தி வெளியாச்சு அப்படின்னா உடனடியாக அதுக்கு மாறுதல் இருக்கும். அதனால நம்ம டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணி போறது நல்லது. பத்தி ஓகே சார். நேற்று சேலம்ல நடந்த லைவ் செஷன் எப்படி இருந்தது? அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். மறுபடியும் அது ஒரு வெற்றி தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட சேலம் சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த செமினார்ல ஒரு 340 பேர் கலந்துக்கிட்டாங்க. நல்லா போச்சு ஏஎம்ஆர் அப்படின்னு ஹோட்டல்ல. அண்ட் தென் நேற்று அகைன் ஒரு 280 பேர் கலந்துக்கிட்டாங்க லைவ் ட்ரேடிங் செஷன். ஈரோடுல ஒரு 180 பேர் இருந்தாங்க. பட் சேலம் ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் 280 பேர் மேல கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10:15 மணிக்கு வியாபாரம் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 11:30 மணிக்கு என்ட்ரி கொடுத்தோம். 12:45 1 மணிக்குள்ள ட்ரேடிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 2 கமாடிட்டி மட்டும் டார்கெட் ஹிட் ஆகல. அது மதியம் ஒரு 3-4 மணிக்கு ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் டார்கெட் ஓவராலா அதாவது எப்படி ட்ரேடிங் பண்ணாங்க அப்படின்னா எங்களோட அளவுகளை எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு கிரேட் வெஞ்சர்ஸ் என்னோட அக்கௌண்ட்ல பெரிய ப்ரொஜெக்டர்ல என்னோட ஓடிஎன்ல ரேட்ஸ் போட விட்டுட்டு என்னோட அக்கௌண்ட்ல அவங்க ட்ரேட் பண்ணி they made a profit of 10,850 நேற்று ஒரு நாள் லாபம் பார்த்திருக்காங்க. என்னென்ன கமாடிட்டி ட்ரேட் பண்ணாங்கன்னா கோல்டு, சில்வர், தென் க்ரூட் ஆயில் என்ட்ரி கொடுக்க முடியல. காப்பர் பை செல் என்ட்ரி ரெண்டுமே கொடுத்தோம். கோல்டு அண்ட் சில்வர்ல செல்லிங் போயிருந்தோம். லெட் ஜிங்க் செல்லிங் போயிருந்தோம். நேச்சுரல் கேஸ் பை போயிருந்தோம். நேச்சுரல் கேஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிச்சு. மற்ற எல்லாமே டார்கெட் கொடுத்தது. ஓகே சார். இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து மோகன். வணக்கம் மோகன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். அந்த பிரிட்டன் கரன்சி இன்னைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு கான்ட்ராக்ட் முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் 103.5 ஷார்ட் பை போயிருந்தேன். இப்போ 99, 85, 99, 90, 95 கிட்ட வந்துருச்சு. இது மேல போகுமா நாளைக்கு முடியறதுக்குள்ளார இல்ல என்ன பண்ணலாம்? அதாவது இன்னைக்கு ஹோம் சேல்ஸ் டேட்டா வெளியாக இருக்கு. அதை பேஸ் பண்ணி பவுண்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வீக்காக எதிர்பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்ற எதிர்பார்ப்பு அகைன்ஸ்ட் ஐஎன்ஆர் ஜிபிபி அகைன்ஸ்ட் ஐஎன்ஆர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நன்றி. ஓகே சார். இப்போ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் யூகேல இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய தாக்கம் கமாடிட்டி ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வெளியாகிறது எக்கானமி எப்படி இருக்குன்ற ஒரு இதுதான். எக்கானமி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எக்கானமிக் சப்போர்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாலரோட காஸ்ட் ஏற போகுது. டாலரோட காஸ்ட் ஏறுச்சுன்னா ருப்பியோட காஸ்ட் இறங்க போகுது. ஸோ அதனை அடுத்து ருப்பியோட காஸ்ட் இறங்குச்சுன்னா நம்ம வாங்கக்கூடிய பொருட்களோட மதிப்பு எல்லாமே விலை கூடும். அந்த இதில் கொஞ்சம் புல் ரன்னா இருக்கும். இப்படிதான் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே. இப்போ மார்க் டு மார்க், அதாவது கமாடிட்டி ட்ரேடிங்ல மார்க் டு மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அதை பற்றி சொல்லுங்க. இல்ல மார்க் டு மார்க்னா அவங்க எந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, மார்க்கெட் எந்த ரேட்டுக்கு முடிவடைஞ்சிருக்கு, அதனோட வித்தியாசம் லாபமோ நஷ்டமோ அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஸோ அந்த வித்தியாசம் தான் மார்க் டு மார்க்கெட் அப்படிங்கும். ஓகே. ஸோ இப்போ சந்தை மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? முதலீட்டாளர்கள் இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டே இல்லாத மார்க்கெட். கோல்டு எடுத்துட்டோம்னா
ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது, நடுவில் கொஞ்சம் இறங்குச்சு, மறுபடியும் ஏறுச்சு, மறுபடியும் இறங்குச்சு. ஸோ இட்ஸ் பியூர்லி ட்ரெண்ட்லெஸ் மார்க்கெட். அதனால இன்ட்ராடேவா எடுத்து பண்றது இட் இஸ் அட்வைசபிள். பொசிஷன் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக சிக்கல் தான். அந்த இன்ட்ராடே பண்ணும்போது டார்கெட் ஏதாவது எங்க வாங்கணும், எங்க விற்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நேற்று செஷன்ல சேலத்துல என்ன சொல்லிட்டோம், 10:15 மணிக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த 9 கமாடிட்டி எங்க வாங்கணும், எங்க விற்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு ஈஸியா ட்ரேட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி சைட்வே மார்க்கெட், ட்ரெண்ட் இல்லாத மார்க்கெட்ல நீங்க கண்டிப்பா அளவுகளை பார்த்தா நீங்க ட்ரேட் பண்ணணும். அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நேற்று மார்க்கெட் காலை தங்கமும் வெளியும் மூவ்மெண்ட்டே இல்லை. கோல்டும் சரி சில்வரும், கோல்டு 10 ரூபாக்குள்ள மூவ்மெண்ட் இருக்கு, சில்வர் ஒரு 15 ரூபாக்குள்ள மூவ்மெண்ட் இருக்கு. ஆனா கிரேட் வெஞ்சர்ஸ்ல நாங்க கொடுத்த அளவுகள் ரேட் கிராஸ் ஆச்சு. கிராஸ் ஆன அடுத்த ஒரு நிமிடத்துக்குலாம் டார்கெட் வருது, அவ்வளவு வேகமா இருந்தது மார்க்கெட். ஸோ அதனால மார்க்கெட்ல மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும்போது மேக்சிமம் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்குலாம் நேற்று லைவா பண்ணி காட்டிட்டோம். ஸோ அந்த மாதிரி கிரேட் வெஞ்சர்ஸ் அளவுகளை யூஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மோகன். வணக்கம் மோகன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஹரிஹரன் சார், வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க சார். உங்களுடைய சங்கர நாராயணன் பேசும்போது சில தவறுகள் இருக்குங்க சார். அதுல அதாவது நம்மளோட நிறுவனம் கொடுக்குற லெவலுக்கும் அவர் முதல் நாள் நடந்த சம்பவத்தை கொடுக்கற அவர் பதில் கொடுக்கறது கொஞ்சம் தவறு இருக்குன்னு சொல்லி நான் உங்களோட ஹெட் ஆபீஸுக்கு கால் பண்ணியிருந்தேன். அதாவது நாங்க கொண்டு வர நிபுணர்கள் அவங்களோட தனிப்பட்ட கருத்தை தான் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த நிபுணரோட கருத்து கரெக்டா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அது இன்கேஸ் நீங்க சொன்னதே நான் நோட் டவுன் பண்ணி நான் என்னன்னு சொல்லி செக் பண்றேன். நன்றி. ஓகே சார், இப்போ புதுசா கமாடிட்டி ட்ரேடிங்குள்ள நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? புதுசா வரவங்களுக்கு ஆலோசனை என்ன தேவை அவங்களுக்குன்ற ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். அதாவது எவ்வளவு முதலீடு அப்படிங்கிறதுனால என்ன தேவை. நமக்கு மாதம் 10,000 வேணும்னா 10 மடங்கு முதலீடு செய்யணும். 10,000 வேணுங்கிறதுல 1 லட்சம் முதலீடு செய்யணும். அந்த 1 லட்சம் பணம் கடன் வாங்கியோ இல்லைன்னா நகை அடமானம் வச்சோ இல்லைன்னா சிறுக 1000 2000 சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து போறதோ இந்த மாதிரிலாம் போட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது பேசிக் லெவல். ஓகே சார், இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ரோஹித். வணக்கம் ரோஹித், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் கோகுல், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன. ஹலோ சார். சொல்லுங்க கோகுல். சார் நான் என்ன கேக்குறேன்னா, இது 3 நாளைக்கு போய் உங்க சாருக்கு சொல்லியிருந்தாரு டிப்ஸ் தரது மட்டும் இல்லாம நீங்க அந்த இன்டர்நேஷனல் இன்புட் எல்லாம் பார்த்து பண்றோம் அப்படின்றாரு. இப்ப நாங்க அந்த இன்டர்நேஷனல் டிமாண்ட் சப்ளை எப்படி பாக்குறது, என்ன வெப்சைட்ல போய் பாக்குறோம் சார்? நீங்க சொல்றது கொஞ்சம் தெளிவா சத்தமா சொல்லுங்க. இன்டர்நேஷனலி கமாடிட்டிக்கு உண்டான டிமாண்ட் சப்ளை எந்த வெப்சைட்ல பாக்குறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் பாத்தீங்க. அல்ல, கேள்வி மறுபடியும் கேட்கறது நல்லது, சரியா கேட்கல. ஓகே, அவங்க இல்ல இன்டர்நேஷனலி கமாடிட்டி உடைய டிமாண்ட் சப்ளை நம்ம எந்த வெப்சைட்ல பாக்குறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஓகே, டிமாண்ட் சப்ளை எந்த வெப்சைட்ல பாக்குறது அப்படின்னு கேக்குறீங்க. சரி, ஒவ்வொரு நாளும் இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ்ல நீங்க கிளைண்டா இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மதியம் 1 மணி 30 நிமிடத்துக்கு 1:30க்கு உங்களுக்கு லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சோட இன்வென்டரி லெவல், ஸ்டாக் லெவல் நாங்களே மெசேஜ் அனுப்போம். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 8 மணிக்கு கச்சா எண்ணெயுடைய லெவல்ஸ் அனுப்புவோம். டிமாண்ட் அண்ட் சப்ளை டேட்டா, இன்வென்டரி டேட்டா அனுப்புவோம். அதே மாதிரி வியாழன் அன்று மாலை 8 மணிக்கு நேச்சுரல் கேஸ் அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் சப்ளை வச்சு நீங்க பார்க்கலாம். ஏன்னா நாங்க அனுப்பக்கூடியது ஒரு டெலிவர், அதாவது அமெரிக்கால வெளியாகனா அடுத்த 1-2 நிமிடத்துல உங்களோட மொபைலுக்கு வரக்கூடிய விஷயங்கள் நீங்க வெப்சைட்ல பாக்குறது இல்லையா. இன்கேஸ் நீங்க வெப்சைட்ல பாக்கணும்னா கச்சா எண்ணெயை பொறுத்த eaa.gov.in பார்க்கலாம். சாரி, யூஎஸ் வெப்சைட்ல EAA போய் பார்க்கலாம். அதே இரண்டாவது எடுத்து பார்த்தோம்னா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா பேஸ் மெட்டல்ஸோட இன்வென்டரி லெவல் கண்டிப்பா கொடுப்பாங்க, அதே நீங்க கவனிக்கலாம். அண்ட் தென் நேச்சுரல் கேஸும் நீங்க வியாழக்கிழமை மாலை 8 மணிக்கு நீங்க அதே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நேரில். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. பேசுங்க சார். பேசுங்க சார். ஹரிகரன் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். நேற்று நாங்கள் லைவ் செஷன் அட்டன் பண்ணேங்க சார். சரிங்க சார், எக்ஸலண்டா இருந்தது சார். நன்றி நன்றி சார். ஒரு ஆர்டர் போட்ட உடனே கைவி இருக்கும், ரேட் வித்தியாசம் வந்துச்சுன்னா படப்பட போறோம், எங்க க்ளோஸ் பண்றதுன்னு தெரியாது. இந்த 3 விஷயமே இல்லாம ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தது சார் மார்க்கெட். உங்களோட இருக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா அனுபவிச்சேன் சார். அந்த விஷயத்தை ஷேர் பண்றதா சார் போன் பண்ணேன்.
சந்தோஷம் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம கமாடிட்டி ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து சுரேஷ். வணக்கம் சுரேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். ஹரிஹரன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சார் பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் ஒரு 12:30 மணிக்கு கையில நின்றுட்டு இருந்ததுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படி ஸ்டார்ட்லாம் ஒரு ₹1 ₹1.5 காப்பர் பாத்தீங்கன்னா ஒரு ₹3 பக்கம் டக்குன்னு இறங்குங்க. ஒரு 1:30 மணி இருக்குங்க சார் கரெக்டா. அது எதை பேஸ் பண்ணிங்க சார்? அப்புறம் ரெண்டாவது கேள்விங்க சார், இந்த நியூஸ் வந்து எதுல நம்ம பாக்குறது, எந்தெந்த டைம்ல எப்ப எப்படிங்கறது கொஞ்சம் டீடைல்ஸ் வேணுங்க சார். அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 1-1:30 மணிக்கு லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் இன்வென்டரி வெளியான டைம். அது மட்டும் இல்லாமல் ருப்பியோட வேல்யூ அன்னைக்கு வந்து கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆன டைம், அதனால அப்ரிஷியேட் ஆன டைம், அதனால லைட்டா இறங்குச்சு மார்க்கெட். இரண்டாவது நீங்க வந்து என்னென்ன செய்திகள் இன்னைக்கு வெளியாக இருக்கு, அந்த செய்திகளோட பலன் என்ன, அந்த செய்திகளை பத்தி புரிஞ்சுக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன, அதனால வந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் மார்க்கெட்ல, செய்திகள் பாசிட்டிவா இருந்துச்சா என்ன ஆகும், செய்தி நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க greatventures.in வெப்சைட்ல, கிரேட் வெஞ்சர்ஸோட வெப்சைட்லயே போனீங்கன்னா ரைட்ல குளோபல் எக்கனாமிக் கேலண்டர் ரைட் சைட்லயே கொடுத்துருக்கோம். அந்த குளோபல் எக்கனாமிக் கேலண்டர்ல இந்திய நேரத்தின்படி என்னென்ன செய்திகள் வெளியாக இருக்கு, எந்தெந்த நாட்டோட செய்தி, அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணா விண்டோ ஓபன் ஆகும். அந்த பாக்ஸ்ல வந்து அதனால என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கும், அது இம்பார்ட்டன்ஸ் என்ன, எல்லா விஷயங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்ல டவ் ஜோன்ஸோட நியூஸும் லைவா போயிட்டு இருக்கும். ஸோ அந்த செய்தி வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது, அது டைரக்டா டவ் ஜோன்ஸ்ல கொடுக்கறதும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து ஹுசைன். வணக்கம் ஹுசைன், கமாடிட்டி ட்ரேடிங் உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் ஹரிஹரன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் நான் சேலத்துல நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணேன். நான் சண்டே வந்திருந்தேன், திங்கக்கிழமை செமினாருக்கு வந்திருந்தேன், இந்த திங்கக்கிழமை லைவ் கிளாஸ்க்கு வந்திருந்தேன் சார். கமாடிட்டியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சரிங்க சார். எனக்கு வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணா நல்ல ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு, ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. ஆனா நீங்க என்னன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, ட்ரேடுக்கு நீங்க ₹19 சொல்லிருக்கீங்க, அதுவும் ஏப்ரலுக்குள்ளார சேரணும்னு சொல்லிருந்தீங்க. ஆமா. என்னன்னாக்கா அதாவது என்னன்னா கமிட்மெண்ட் இல்லாத ஒரு அமௌண்ட் கொண்டு வந்து போடுங்க நீங்க சொல்லிருக்கீங்க, நல்ல ஒரு அட்வைஸ் அது. பட் ஆனா இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது, ஒரு ₹30 கொண்டு போடுற மாதிரி தான் இருக்குது கமிட்மெண்ட். அதுல ஏதாவது சேர முடியுங்களா? சரிங்க. அந்த 30,000 நீங்க முதலீடு பண்றது சரியா, பரவாயில்ல, முதலீடு செய்யணும். ஆனால் அது வந்து கடன் வாங்கின பணமா இருக்கக்கூடாது, உங்களோட உபரி பணமா இருந்தா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு எந்த கமாடிட்டில ட்ரேட் பண்ணா சில்வர் மினி மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. சில்வர் மினி மட்டும் எடுத்து ஒரு 3000-4000 லாபம் வந்துச்சுன்னா அந்த மாதத்துக்கு ட்ரேடிங் நிப்பாட்டிக்கோங்க. இது வந்து இந்த ₹19 ஆஃபர், ஒரு ட்ரேடுக்கு ₹19 பை ₹19 செல் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் 30 வரலன்னா அதுக்கு மேல வந்து 1 பைசா புரோக்கரேஜ்ல போக இருக்கும். நன்றி. ஓகே சார். இப்போ கோல்டு வந்து இந்த ஒரு மாசமாவே பார்க்கும்பொழுது அப் ட்ரெண்ட்ல இருந்தது, இப்போ அந்த ட்ரெண்ட் வந்து அப்படி முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்தேன். அதாவது தப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏப்ரல் 30க்குள்ள ட்ரேடிங் ஆரம்பிச்சவங்களுக்கு லைஃப் டைமுக்கு ₹19. நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, ஏப்ரல் 31 அப்புறம் மாறிடம் போடுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஏப்ரல் 30க்குள்ள வியாபாரம் செய்ய தொடங்குறவங்களுக்கு லைஃப் டைமுக்கு வந்து ₹19 ₹19 செல்லுக்கு தான் சார்ஜ் பண்றோம். அதுக்கு மேல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும்தான் 1 பைசால போகும். நன்றி. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க துறையூர்ல இருந்து செல்வி. வணக்கம் செல்வி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். சார் பேசணும். பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க செல்வி. குட் மார்னிங் சார். உங்களோட அளவுகள் தான் நாங்க திருச்சியில வாங்கி பண்றோம் சார். திருச்சி கிளைண்ட் தான். இப்பதான் கொஞ்சம் எங்களோட தப்பெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு கரெக்டா இது பண்றோம் சார். நல்லா இருக்கு. இன்னைக்கு கூட இதோட லெவல் சொல்லுங்க. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஐயா வந்து சொல்ற அளவுகள்லாம் வந்து தப்பா இருக்கு அப்படின்ட்டு. அது அவங்க என்ன மோட்டிவ்ல சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களோடதும் கரெக்டா தான் இருக்கு, உங்களோட அளவுகளும் கரெக்டா தான் இருக்கு. பயன்தான் அடையிறோம். நம்மளா தப்பு பண்ணாதான் தப்பு நடக்குதே ஒழிய உங்க அளவுகள்ல தப்பு இல்லைங்க சார். தேங்க்யூ சார். கூட இதோட லெவல் சொல்லுங்க. நன்றி, சந்தோஷம். அதாவது இல்லாதவங்க பத்தி பேசுனதும் அது அப்படியே ரிட்டர்ன் நல்ல விஷயமா. அதாவது கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 6084 மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு நேற்று. இன்னைக்கு கச்சா எண்ணெய் 6064 ரூபாய் கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் போங்க. முதல் டார்கெட் 6043, இரண்டாவது டார்கெட் வேண்டாம். இதே வந்து பை சைட்ல 6104க்கு மேல போச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 6124, இரண்டாவது டார்கெட் 6165 இருந்தாலும் வேண்டாம். முதல் டார்கெட்ல வெளியாகிறது நல்லது. நன்றி. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க ராமநாதபுரம்ல இருந்து பாரதி. வணக்கம் பாரதி, உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. வணக்கம், அரிஜிட்ட பேசலாம். அரிஜி
ஹலோ ஹரிஜி, குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க சார். நான் ஸ்டார்ட் ஓபன் பண்ணிருக்கேன், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. நேற்று ஒரு எஃப்எம்சி சேர்மன் அபிஷேக் சேர்மன் சொல்லியிருக்காரு, இந்த கான்ட்ராக்ட்லாம் வந்து இந்த இதுலயே வந்து 38 கம்பைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதனால நம்ம கமாடிட்டி ட்ரேடிங் எதுவும் க்ரோ இருக்கா? நேற்று இரவு ஒரு செய்தி வெளியாச்சு. என்னன்னா எஃப்எம்சி வந்து எம்சிஎக்ஸ்ல வரக்கூடிய நியூ ஃப்ளோட்டிங் கான்ட்ராக்ட்ஸை குறைக்கலாம், நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி எஃப்எம்சி எம்சிஎக்ஸ்க்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த ஒரு சில கமாடிட்டி டர்மரிக்ன்ற புதிய கமாடிட்டிகள் இன்ட்ரடியூஸ் பண்றது, புது கான்ட்ராக்டை ஃப்ளோட் பண்றது. ஏதாவது கான்ட்ராக்ட்னா நம்ம எக்ஸ்பைரி டேட் கான்ட்ராக்ட் கூட இல்ல 3 கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அது கிடையாது. புதிதாக ஏதாவது கமாடிட்டியை எடுத்துட்டு வர்றதுக்கு எம்சிஎக்ஸ் எஃப்எம்சி தடை பண்ணிருக்கு. ஏன்னா இந்த என்எஸ்சிஎல் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா அந்த புது கமாடிட்டியை ஃப்ளோட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுல எதுவும் பண மாற்றங்கள் எதுவும் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நியூ கான்ட்ராக்ட்ஸ் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. நியூ கான்ட்ராக்ட்ஸ்னா மறுபடியும் சொல்றேன், அதாவது கச்சா எண்ணெய்னு எடுத்துட்டா ஏப்ரல் மே ஜூன் இருக்கும் இல்லையா, அது கிடையாது. புதிதாக டர்மரிக், பொட்டேட்டோ, இந்த விவசாய பொருட்கள்ல புதிதாக வரக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ், அதாவது ஆல்ரெடி பேன் பண்ண கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து வரதுக்கு எஃப்எம்சி தடை பண்ணியிருக்கு. அது நல்ல விஷயம் தான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கண்ட்ரோல் முழுக்க அரசாங்கத்தோட கையில போயிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம இன்னும் சேஃப் ஆகிறோங்கிறதா முக்கியமான விஷயம். நன்றி சார். ஒரு காலர் வந்திருக்காங்க ஈரோட்ல இருந்து சுரேஷ். வணக்கம் சுரேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் பேசுறேங்க. பேசுங்க சார். நான் நேற்று சேலம் வந்திருந்தேங்க, கான்செப்ட். சரிங்க. ஹலோ சார், நம்மளுக்கு அந்த ட்ரேடுக்கு 19 ரூபா அப்படின்னு சொல்லி இருக்குல்லங்க. ஆமாங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வேற ஒரு இதுல இருக்கேங்க, வேற ஒரு பிரான்ச்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேங்க, வேற ஒரு ஏஜென்சில, வேற கம்பெனில. அவங்க கிட்ட கேட்டேன் வந்து நம்ம இதை பத்தி கொஞ்சம் எப்படி பண்ணுவாங்க முடியுமா, அப்புறம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபண்ட் வந்து பே அவுட் போடுறதுக்குலாம் வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து போன் பண்ணி பேசினா டிப்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்குவேன். மற்ற நிறுவனத்துல வச்சிருக்கிறத நான் வந்து அலசப்படாது இல்லையா, அது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்று அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க. அவங்க அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். நிறுவனம் நடத்தும் போது அவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அதனால அவங்க தகுந்த மாதிரி இருக்கு. 19 ரூபா புரோக்கரேஜ் இப்ப நானே வந்து காலத்துக்கும் போட முடியாது. ஒரு 3 மாதம், இந்த 4 வருடம் முடிந்ததால அடுத்த 3 மாசத்துக்கு போடுறேன். அதுக்கப்புறம் நானே மாத்த போறேன். ஏன்னா 19 ரூபா வச்சு எந்த அளவுக்கு தான் சர்வீஸ் கொடுக்க முடியும், சர்வீஸ் குறைய ஆரம்பிக்கும். அதனால அந்த கொடுக்கக்கூடிய இண்டிவிஜுவல் சர்வீஸ்க்கு நிறுவனங்கள் வாங்குறது தனிப்பட்ட ஒரு விஷயம், அதை செய்யலாம் மேம். ஆனால் பே அவுட் போடுறதுலாம் நீங்க பே அவுட் போட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் 48 மணி நேரத்தில் உங்க அக்கௌண்ட்ல வந்தாகணும். கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 20,000க்கு உள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு மேலே நீங்க பே அவுட் போட்டீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 2:30 3 மணிக்கு 6 மணிக்குள்ளே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். சேம் டே பே அவுட் நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கும் நாங்க தான் ஒரே ஆள் கொடுத்துட்டு இருக்கிறது. அதே வந்து நீங்க கேரி, அதாவது 9:30 மணிக்கு மேல போட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் மாலை 6 மணிக்குள்ள உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். 48 மணி நேரம் இருந்தாலும் நாங்க அதிகபட்சம் 24 மணி நேரத்துல கொடுத்துறோம். நன்றி. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க ஈரோட்ல இருந்து ரகு. வணக்கம் ரகு, உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல நீங்க கேட்கலாம். சார், நான் ஹரிஹரன் சார் கிட்ட பேசணும். பேசுங்க. ஹலோ சார், நான் ரகு பேசுறேங்க ஈரோட்ல இருந்து. சொல்லுங்க சொல்லுங்க சார். எஃப்எம்சில இந்த ஏப்ரல் 10th இருந்து எக்ஸ்போசர் கொடுக்கறது ஏதோ கட் பண்றேன்னு சொல்லி இருக்காங்களா? சொல்லுங்க. அதை பத்தி கொஞ்சம் டவுட்டா இருக்குது, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, எஃப்எம்சி எக்ஸ்போசர் கொடுக்கறத நிப்பாட்ட சொல்லிருக்காங்களா? அதுதான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குங்க. என்ன எக்ஸ்போசர்னா இப்போ 3 times 4 times தராங்களா? ஆமா, அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது ரகு, நான் வந்து கடந்த ஒரு வருட காலமாவே சொல்லிட்டு இருக்கேன், பல தொலைக்காட்சிகள்ல பல முறை சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்லியிருக்கேன்னா, எக்ஸ்போஷர் லிமிட்டை வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்காகனா, ஏற்கனவே 5% போட்டா போதுங்கிறாங்க, நம்ம 5% போட்டே பண்றோம். அதுலயும் இன்னும் 5 மடங்கு நீங்க எக்ஸ்போஷர் கேட்டா 1% தான் உங்க முதலீடே ஆகுது. ஒரு கமாடிட்டியோட பிரைசிங் காஸ்ட் வந்து 1% ஒரு குறையறதும் ஏறதும் ஒரு நாளைக்கு ரொம்ப சுலபம். அதனால உங்க முதலீடு காணாம போகலாம். அதுக்காக தான் இப்போ ஆல்ரெடி கடந்த வாரமே சொல்லியிருந்தேன் நான், அக்ராஸ் இந்தியா எந்த நிறுவனமும் எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடாது, லிமிட் அதிகமா கொடுக்கக்கூடாது. அதாவது எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்துக்குள்ள லிமிட் இருக்கணும். இல்லைன்னா வந்து நிறுவனத்துக்கு 5% உங்களை நீங்க எவ்வளவு கான்ட்ராக்ட், 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா 5,000 ரூபாய் நிறுவனத்துக்கு பெனால்டி போடுறாங்க ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து.
ஸோ அதனால எக்ஸ்போஷர் போடுறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அது அப்ரூவல் 100% அது வந்து கண்டிப்பா செஞ்சு ஆகணுன்ற ஒரு ரூல்ஸ் எடுத்துட்டு வரல. அது எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னா மார்க்கெட்ல நிறைய விஷயம் டிசிப்ளைனோட நடக்கும். அதாவது நிறுவனங்கள், தவறான புரோக்கர்கள் நிறைய லிமிட்டை கொடுத்து 10 மடங்கு 20 மடங்கு லிமிட்டை கொடுத்து கிளைண்டோட பணத்தை ஒரே நாள்ல காணடிக்கிறதுலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் இங்க இனிமேல் நடக்காது. எக்ஸ்போஷர்ஸ் வந்து எக்ஸ்போஷர் ஸ்லாப் மினிமம் மார்ஜின் இவ்வளவு வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பான ஒரு ரூல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அது எஃப்எம்சி செபியும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஓகே சார், இவ்வளவு நேரம் இன்னைக்கு கமாடிட்டி ட்ரேடிங் எப்படி இருக்கும், கமாடிட்டி ட்ரேடிங் குறித்த விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வின்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.